இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்வில் மகிழ்ச்சி அளிப்பது என்ன? எது வாழ்க்கையில மகிழ்ச்சி கொடுக்குது சொல்ல முடியுமா? எதுவுமே இல்லையா? உலகத்தில் எதுவுமே மகிழ்ச்சி கொடுக்கறது இல்லையா? துறவு வாழ்க்கையா? அகம்புறம்? அன்புக்குரியவர்களே, மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்ற சூழல் உறவு மட்டுமே. உறவை விட்டோம் என்றால் மனிதனுடைய வாழ்க்கை நரகமாகி விடுகிறது. ஏன் மனிதன் வாழ ஏற்ற சூழ்நிலை உறவு என்று சொல்லுகிறோம் என்றால், இறைவன் உறவில் வாழ்கிறவராக இருக்கிறார். தந்தை, மகன், தூயாவி. அப்படி உறவில் வாழ்கிற இறைவன் தன்னோடு உறவு கொண்டு வாழத்தான் மனிதனை படைத்தார். அவரோடு நாம் இருக்கணும், அவரை அன்பு செய்யணும், அவருடைய பிள்ளைகளாக வாழணும் தான் நம்மளை படைச்சார். எனவே உறவில் வாழ்வதுதான் மனிதனுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்படி உறவில் வாழ்கின்ற நாம் நிறைய நேரங்களில் நம்முடைய பலகீனன் காரணமாக நாம் இறைவனை விட்டு விலகி சென்று விடுகிறோம். எனவேதான் நம்முடைய வாழ்க்கை புலம்பல்களும் துயரங்களும் துன்பங்களும் வந்து விடுகிறது. அப்படிப்பட்ட உறவுக்கு ஆணிவேராக இருப்பது என்னவென்று பார்த்தால், அந்த பரஸ்பர தேவை. ஒரு தாய் இருக்கிறாங்க, அந்த குழந்தையை எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த குழந்தை அந்த தாயை சார்ந்து இருக்கிறது. அந்த தாய் தன்னுடைய மகிழ்ச்சிக்கும் நிறைவுக்கும் பூரிப்பிற்கும் அந்த குழந்தையை சார்ந்து இருக்கிறார்கள். எனவே அங்கு ஒரு பரஸ்பர தேவை ஏற்படுகிறது. இறைவன் நமக்கு தேவை, இறைவனுக்கும் நாம் தேவை. அன்புக்குரியவர்களே, அப்படிதான், அதுக்காக தான் நம்ம படைச்சாரு. இறைவனுக்கு நாம் தேவை என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? நாம் இறைவனுக்கு தேவை என்பதை இயேசு சிலுவையில் இருந்ததிலிருந்தே நமக்கு தெரிகிறதே. அந்த அளவுக்கு நாம் இறைவனுக்கு தேவைப்படுகிறோம். தன்னையே சிலுவையில் பலி கொடுக்கும் அளவுக்கு இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். நாம் அவருக்கு தேவைப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஒசே எழுதிய புத்தகத்தில் இறைவன் கூறுகிறார், நான் உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். 11வது அதிகாரத்திலே, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். நாம் அவருக்கு தேவைப்படுகிறோம். நமக்கும் இறைவன் தேவை. அன்புக்குரியவர்களே, அதை நாம் உணர வேண்டும். அந்த அறிவு தெளிவு நமக்கு வருகின்ற பொழுதுதான் நமக்கு உண்மையான மனமாற்றம் ஏற்படுகிறது. லூக்கா எழுதிய நற்செய்தியிலே 15வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்த தொலைந்து போன மகன் என்ன செய்கிறான்? தன் அலைந்து திரிந்த பிறகு தன்னுடைய அறிவுக்கு வருகிறான், தன்னுடைய சுயநிலைக்கு வருகிறான். அப்பொழுது நாம் வாசிக்கிறோம், அவன் அறிவு தெளிவு பெற்றவனாக தன்னுடைய தந்தையை நினைத்து பார்க்கிறான். தந்தை இல்லாமல் அவனால் வாழ முடியாது. அவனுக்கு தந்தை தேவை, தந்தையின் அன்பு தேவை. நமக்கும் இறைவன் தேவை. மகிழ்ச்சியோடு நாம் வாழ வேண்டும் என்றால், நிறைவோடு நாம் வாழ வேண்டுமெனில் இறைவன் நமக்கு தேவை. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த தேவையை நாம் உணர வேண்டும். நாம் இறைவனுக்கு தேவைப்படுகிறோம், இறைவன் நமக்கு தேவைப்படுகிறார். அப்படி நாம் அந்த தேவையை உணர்ந்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? முழு மனதோடு நாம் அந்த இறைவனிடம் நாம் திரும்பி வர வேண்டும். அந்த அழைப்பைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு விடுக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலும் சரி, இறைவன் தன்னிடம் திரும்பி வருவதை வலியுறுத்துகிறவராக இருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் முழு மனதோடு இறைவனிடம் திரும்பி வர வேண்டும். எப்படி முழு மனதோடு திரும்பி வர வேண்டும் எனில், திருப்பாடல் 51:17 வாசிக்கிறோம், நொறுங்கிய உள்ளத்தோடு குற்றமுணர்ந்த உள்ளத்தோடு நாம் இறைவனிடம் திரும்பி வர வேண்டும். ஒரு மனமாற்றம் என்பது ஒரு புதிய வாழ்வுக்கான உறுதிமொழியோடு இருக்க வேண்டும். இல்லையென்றால் அது உண்மையான மனமாற்றம் கிடையாது. ஒரு புதிய வாழ்க்கைக்கான உறுதிமொழி என்னிடம் இருக்க வேண்டும். முழுமையாக திரும்பி வர வேண்டும். இந்த எபிரேய பாடத்திலே சொல்வார்கள், சுப் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் ஒரு யூட்டன் போட்டு வருது. நாம் சென்று முழுவதுமாக திரும்பி வருவதுதான் அந்த மனமாற்றத்திற்கான முழுமையான அர்த்தமாக இருக்குது. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த தவக்காலத்தை தொடங்க இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே நாம் இறை அன்பில், இறை உறவில் மீண்டும் இணைய தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படி தேவைப்படுகிற அந்த இறை உறவுக்கு நம்மை தயாரிக்கும் விதமாகத்தான் நாம் முழு மனதோடு, நொறுங்கிய உள்ளத்தோடு, குற்றமுணர்ந்த உள்ளத்தோடு நாம் இறைவனிடம் திரும்பி வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்படி வருகின்ற பொழுது இறைவன் நமக்காக காத்திருக்கின்றார். தன்னுடைய இரக்கத்தை நமக்கு காட்டுவதற்காக அவர் அவளோடு காத்திருக்கிறார், நம்மை மன்னிக்க காத்திருக்கிறார். எனவே அந்த இறைவனிடம் நாம் திரும்பி வருவோம். இந்த தவக்காலத்திலே அந்த இறை அன்பில் நம்மை புதுப்பிக்க முயற்சி செய்வோம்.
அதற்கான அருளை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.